Namaste everyone. My name is Dakshesh and today I am going to tell how Deepavali, the festival of lights, is celebrated in beautiful states of Andhra Pradesh and Telangana. Deepavali or Diwali, as it's known in many parts of India, is one of the most joyful and colorful festivals in our country. It is a time when families come together to celebrate the victory of good over evil and light over darkness. In Andhra Pradesh, celebration of Deepavali begins several days before the main festival. People clean and decorate their house with fresh mango leaves and colorful rangoli designs. On the day of Diwali, everyone wakes up early and takes a traditional oil bath. Then they wear new clothes. Boys wear dhoti and kurta. Girls wear half sari or silk sari. As evening approaches, families gather to perform the Lakshmi Puja for thank to Goddess Lakshmi for health, wealth, and happiness. After the puja, children light sparkles and burst firecrackers. Andhra special sweets like hariselu, bundi laddu, and gavalu are prepared at home. The entire house glows with rows of oil lamps. So this Diwali, let us all light lamps not only in our homes but also in our hearts. Let us celebrate with joy and happiness. Thank you, Deepavali Shubhakankshalu. நான் வந்து எதை பற்றி நான் சொல்ல போறேன்னா தக்கிக்கரை பற்றி நான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். தக்கிக்கர் தீபாவளியை பற்றி நான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். தோக்கர் அக்கா துரக்கி பாடி ஓகே தத்துக்கே வந்து நாங்கள் வந்து தன்னத்தி பூத்தான்னு நாங்கள் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நரக்கா தருக்கி நாங்கள் பண்ணுவோம். நரக்காத்துடன் வந்து பெரிய ஒரு அரக்கனை வார்த்தன் எடுத்தான். திட்னர் வந்து குட்டி பாப்பாவை எடுத்தான். அப்படியே பெரிய பாப்பாவை ஆனோடனே நரக்காத்துடன் வந்து வரம் படுத்தாக்க தாரியை வந்து லட்சுமி பூத்தான். அப்போ சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் ஆகும். அப்போ கௌரா கௌரி அப்போ எனக்கு கடையத்துக்கும் சேர்த்து வச்சு நாங்கள் விளக்கு வருத்தோம். விளக்காக விளக்கு எடுத்தோம்னா தட்டு பூட்டின்னு ஒரு பூட்டி இருக்கும். அது நிறைய தாகத்துல இருக்கும். தாப்பல் போது அது நிறைய வலி கேட்டுதான் ஆயும். நல்லதெல்லாம் சாப்பிடும். அது வெளியிலத்தான் பரப்பிடும். அதனால நம்ம விளக்கு ஏற்றினா அந்த பூட்டிக்கெல்லாம் தெத்து போயிடும். அதுக்கப்புறம் நேரத்துக்கு இருக்கிற பேக்யூன்னு சொல்லுவோம். அவுட்கிட்டன்னு வரும். அது பக்கம் அக்கடிக்கு நாங்கள் திட்டு கொடுப்போம். மாட்டோட தானியை வந்து பொத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் அடிக்கையை நாங்கள் விளக்கு ஏற்றுவோம். தித்தகி கார கொழுப்பு விரல் அது எல்லாமே நாங்கள் வந்து லக்ஷ்மிக்கு நாங்கள் வந்து பூத்த பண்ணுவோம். தோட்டத்திலே வச்சு கோவர்த்தனா பூத்தை கோவர்த்தனாக்கி வந்து திட்னர் வந்து தூக்குனாக்கு இட்ட வரையில வைத்து பேப்பி வரையில வைத்து மக்களெல்லாம் காப்பாத்தினக்கார திட்னர் வந்து அந்த மலையில தூக்குனாரு. அண்ணா வீட்டுன்னு ஒன்று தெத்து கோவர்த்தனத்தில நாக்கு தூப்பு இருக்கு. அது அண்ணா தப்பிதான் நல்லா இருக்கணும்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் தீபாவளி தெல் போயிட்டு நாங்கள் முடிச்சிருவோம். தெலுக்கு நாங்கள் வந்து பாட்டன் கொடுப்போம்.
குஜராத்ல எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்றாங்கிறத தான் சொல்ல போறேன். குஜராத்ல தீபாவளி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபெஸ்டிவல். இதவா ஒரு வீக்குக்கு செலிப்ரேட் பண்ணுவா. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தீபாவளி, அதாவது குஜராத் கேலண்டர் படி அசோகத் மந்த்ல 11வது நாள்ல இருந்து தீபாவளி கொண்டாடப்படுது. இந்த ஃபர்ஸ்ட் டேவை அக்யாரஸ் அப்படின்னு சொல்லுவா. இந்த அன்னைக்கு பீப்புள்ஸ் எல்லாம் விரதம் இருந்து ஸ்பெஷல் டிஷ் ஸ்வீட்ஸ் எல்லாம் தீபாவளிக்காக பண்ணுவா. செகண்ட் டே, இந்த செகண்ட் டேவை வஹ்பாரஸ் அப்படின்னு சொல்லுவா. இந்த அன்னைக்கு வில்லேஜ்ல இருக்கிறவாலாம் பசு கண்ணுக்குட்டி எல்லாம் வச்சு பூஜை பண்ணுவா. இன்னைக்கு பினான்சியல் இயர் எண்டிங், அக்கௌண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவா. நியூ என்ட்ரிஸ் எதையும் லெட்ஜர்ல எழுத மாட்டா. தீபாவளி கழிஞ்சு 2 நாளுக்கு அப்புறம் தான் நியூ என்ட்ரிஸ் எல்லாம் ஆரம்பிப்பா. இந்த அன்னைக்கு பீப்புள்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல கூடி 2 டீமா பிரிஞ்சு ஒரு டீம்ல இருக்கிற மென்ஸ் எல்லாரும் டைகர் சாட்ட ட்ரெஸ் பண்ணிட்டு இன்னொரு டீம்ல இருக்கிறவெல்லாம் கேட்டில் சாட்ட ட்ரெஸ் பண்ணிப்பா. இந்த டைகர்ஸ் எல்லாம் கேட்டில்ஸ கேட்ச் பண்ணணும். இந்த மாதிரி இந்த அன்னைக்கு கேம்ஸ் எல்லாம் விளையாடுவா. தேர்ட் டே, இந்த தேர்ட் டேவை தாண்டிராஸ் அப்படின்னு சொல்லுவா. இந்த நாள் லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப உகந்த நாள். இந்த அன்னைக்கு பீப்புள்ஸ் எல்லாரும் கோல்ட், சில்வர், டைமண்ட், லேண்ட் இந்த மாதிரி நிறைய வாங்குவா. இந்த அன்னைக்கு இந்த மாதிரி வாங்கறதுனால செல்வம் பெருகும். நம்ம எப்படி அக்ஷய திருதி கொண்டாடுறோமோ அந்த மாதிரி. ஃபோர்த் டே, இந்த ஃபோர்த் டேவை காளி காளி சௌதாஸ் அப்படின்னு சொல்லுவா. இந்த நாள்ல காளி தேவிய பூஜை பண்ணுவா. ஏன் அப்படின்னா பிரம்மா கிட்டார அலியாவரம் பெற்ற ஒரு தீய மன்னன் ரக்தவஜன் அப்படிங்கிற ஒரு மன்னனை மகாகாளி கொன்றார். அதனால இன்னைக்கு காளிக்கு ரொம்ப உகுந்த நாள். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஆஞ்சநேயரையும் வழிபடுவாங்க. ஃபிஃப்த் டே, இன்னைக்கு தான் தீபாவளி. தீபாவளி அன்னைக்கு காலையில எப்பவும் போல கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிச்சுட்டு ரங்கோலி, லேம்ப்ஸ், தீபம் எல்லாம் வீட்டை அலங்கரிப்பா. அப்புறம் சாயந்தரம் லக்ஷ்மி பூஜை பண்ணுவா. நம்ம எப்படி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணரோட பாதுகா போடுறோமோ அந்த மாதிரி அவ இந்த நாள்ல லக்ஷ்மியோட பாதுகாவை போட்டு லக்ஷ்மி தேவிய பூஜைக்கு அழைப்பா. சில்ட்ரன்ஸ் எல்லாரும் கிராக்கல்ஸ் எல்லாம் வெடிப்பா. இந்த நாள் லக்ஷ்மி தேவிக்கு உகந்த நாள். சிக்ஸ்த் டே, அதாவது தீபாவளிக்கு அடுத்த நாள். அந்த அடுத்த நாள் தான் குஜராத்ல நியூ இயர். அன்னைக்கு கோவர்தன பூஜை பண்ணுவா. இந்த நாள பெஸ்டுவாரஸ் அப்படின்னு சொல்லுவா. இந்த அன்னைக்கு காலையில 4 மணிக்கு பட்டாசு எல்லாம் வெடிச்சிட்டு ஒருத்தரும் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு நுதுவர்ஸ் அபிவந்தன் அப்படின்னு சொல்லிப்பா. இந்த அன்னைக்கு எவாப்ரேட்டிங் ஆகிற பாண்ட்ல இருந்து சால்ட்டை கலெக்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவா. இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பேரு சப்ராஸ் அப்படின்னு சொல்லுவா. இந்த அன்னைக்கு அவ செஞ்சு வச்சிருந்த ஸ்வீட்ஸ், ஸ்பெஷல் டிஷ் எல்லாத்தையும் இன்னொருத்தவங்க கூட ஷேர் பண்ணிப்பா. செவன்த் டே, இந்த அன்னைக்கு இந்த நாளை என்ன சொல்லுவானா பாத் பிச் அப்படின்னு சொல்லுவா. இந்த அன்னைக்கு சிஸ்டர்ஸ் எல்லாம் பிரதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவா. எப்படி நம்ம ரக்ஷாபந்தன் கொண்டாடுறோமோ அந்த மாதிரி. அடுத்தது லக் பஞ்சம், அதாவது 5th டே ஆஃப் நியூ இயர். நியூ இயர்ல இருந்து 5th டே. இந்த அன்னைக்கு ஒரு நோட்ல சுப் லாப் அப்படின்னு எழுதி ஸ்வஸ்திக் போட்டு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிப்பா. ஹாப்பி தீபாவளி. பெரியவா சரணம். நமஸ்காரம். ஞான அபினவாக்கும் நம்ம கேரளால பெருசான தீபாவளி கொண்டாட மாட்டான். அண்ணா நம்ம பாலக்காடுல எப்படி தீபாவளி கொண்டாடுறோம்னு சொல்லட்டா? நேரத்தை எழுந்து கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு பின்ன புது முண்டு சட்டை போட்டுட்டு உமாச்சி நமஸ்காரம் பண்ணிவிட்டு அம்பலத்துக்கு ஆத்து வாசல விளக்கேற்றிட்டு அம்பலத்துக்கு போய் அங்கேயும் விளக்கேற்றிட்டு ஆத்துக்கு வந்து அம்மா பாட்டியும்
சுட சுட பக்ஷணங்கள் கொடுப்பாளே அத நான் என்ஜாய் பண்ணி கழிப்பேன். இப்ப கூட எங்க அம்மா விளக்கேத்த கூப்பிடுறா, நானும் போயிட்டு வரேன். ஹாப்பி தீபாவளி. Namaskar, my name is Kairi and I am from Maharashtra. Diwali is a festival of lights, love and happiness. We celebrate Diwali for victory of good over evil. Food. They eat food at Diwali as modak, laddus and some other sweets. We wear clothes like traditional dresses like cholis and kurtas. Then we worship goddess Lakshmi Devi for health and prosperity. Thank you. Happy Diwali. Jai Maharashtra. Thank you. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாதாரிகா. இன்று நான் பேச போகும் தலைப்பு பஞ்சாபில் தீபாவளி. இதுதான் பஞ்சாப். தீபாவளி என்பது இந்தியாவின் அழகான பண்டிகை. எல்லா இடத்திலும் அதை மகிழ்ச்சியோடு மக்கள் கொண்டாடுகின்றனர். அதில் பஞ்சாபும் ஒன்று. பஞ்சாபில் உள்ள மக்களை சீக்கியர்கள் என்று அழைப்பார்கள். பஞ்சாப் நம் நாட்டின் வடபகுதியில் உள்ளது. அவர்கள் தங்கள் குரு கோபிந்த்ஜியை மதிப்பார்கள். ஒரு நாள் அவர் சிறையில் இருந்தார். தீபாவளி நாளில்தான் அவர் விடுதலையானார். அதனால் அந்த நாளை மக்கள் பண்டிட் சோர் திவஸ் என்று அழைத்தார்கள், அதாவது விடுதலை நாள். பஞ்சாபில் தீபாவளி ஒரு பண்டிகை மட்டுமல்ல, அது நல்லதின் வெற்றியின் நாள். குழந்தைகள் எல்லோரும் பட்டாசு வெடிப்பர். பெரியவர்கள் இனிப்புகள் செய்வார். லட்டு, அல்வா, ஜிலேபி. வாவ், எவ்வளவு சூப்பர் இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் அங்கு உள்ள புகழ்பெற்ற இடம் கோல்டன் டெம்பிள். அது தங்கத்தால் கட்டப்பட்ட கோவில். அங்கு 1000 தீபங்கள் இருக்கும். நீரில் மிதக்கும் தீபங்கள். வாவ், அது கனவு போல இருக்கும், தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் அந்த நாள் நம்மளும் அவர்கள் மாதிரி வீட்டை சுத்தம் செய்து ரங்கோலி போட்டு பாசமாக இருந்து தீபாவளியை மிக்க மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். நன்றி. தீபாவளி முபாரக்கே. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः. Namaskaram to all my Peryavas. My name is Sai Anushka Hari. Deepavali is a festival celebrated all over India. It is the festival of lights and brings immense joy and happiness to all. In Tamil Nadu, Deepavali emphasizes the victory of light over dark. The main insights
of this tradition include one, which is oil bath. On Naraka Chaturdasi, an early morning ritual is taken place, where the elders of home apply oil on their body. This act of applying oil on the body explains that it removes negativity. Elders apply the oil and sing Gauri Kalyana Vaibohame. This song brings positivity to both the body and soul. Then we have Gangai Snanam. It is purifying for the body and soul, similar to the ritual dip in the holy Ganges. This is significance is because that it removes the negativity and ego. We wear new clothes and take blessings of our elders and deity. Each home is decorated with toranams, columns and flowers. Diyas are lit in every corner of the house. Puja rooms are decorated beautifully with scented flowers and lamps, giving it that beautiful divine feeling. During Deepavali, we enjoy snacks and sweets. Our hearts enjoy, but don't forget our tummies too, with laddus, adirasams, Mysore Paks, mixture, murukka and whatnot. We exchange snacks with our close friends and relatives. But aside from all these beautiful insights, let me specify about Naraka Chaturdasi. This story is about the demon Narakasura, who was defeated by Lord Krishna with his wife Satyabhama, who is none other than Mother Earth or Bhudevi. The story of Narakasuran reminds us all that we can overcome any obstacles and we always have room for more self-improvement. Madurai Kovil and Tanjavur Kovil do a unique puja. In some communities of Tamil Nadu, dolls are displayed and they perform Deepavali Nombu. We should always spread our cultures, festivals and roots for our future generations so that we are strong and bound to them. I believe that I am immensely strong in my roots, which is why I feel immense happiness in talking about my festivals and cultures. Behind every festival lies morals, stories and slokams which are passed on by my ancestors, to which I take immense pride in talking about still today. Ellarkum Deepavali Nalvarthukal. Nandri, Namaskaram. நமஸ்காரம். எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் அத்வைத் பிரசன்னா. நான் இன்று தமிழ்நாட்டில் தீபாவளி பண்டிகை எப்படி கொண்டாடுவோம் என்று சொல்ல போகிறேன். நம் தமிழ்நாட்டில் நரகாசுரனை கிருஷ்ண பகவான் வதம் செய்த நாள் தான் தீபாவளி கொண்டாடுறோம். அன்று காலை எண்ணெய் தேய்த்து குளித்து புது ஆடைகள் அணிந்து டும் 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 பட்டாசுகள் வெடிச்சு மகிழ்ச்சியா கொண்டாடுவோம். பிறகு சுவையான இனிப்பு மற்றும் காரங்கள் சாப்பிட்டு சந்தோஷமா தீபாவளியை கொண்டாடுவோம். எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி. नमस्ते, दिवाली शुभ मनाए। तमिल ऑडियंस है, तमिल में बात करती हूँ. मेरे वाशरण इनिय दीपावली नल्वाழ்த்துக்கள். தீபாவளினா தீப ஒளி, தீபங்களை வச்சு ஒளி லைட்டை செலிப்ரேட் பண்ற நாள். இந்த நாள் அன்னைக்கு அதர்மத்தை தர்மம் ஜெயிச்சதா உலகம் ஃபுல்லா கொண்டாடுறா. தமிழ்நாடுன்னு இருந்தா
திருச்சி தமிழ், மதுரை தமிழ், சென்னை தமிழ்னு மொழியிலேயே வித்தியாசம் இருக்கும்போது இந்தியால 28 ஸ்டேட்ஸ்ல விதவிதமா தீபாவளி கொண்டாடுறோம். அதுல இன்னைக்கு நான் எங்க ஊரான வெஸ்ட் பெங்கால்ல எப்படி கொண்டாடுறாங்கிறத சொல்றேன். தீபாவளினாலே எல்லா ஊர்லயும் மகாலட்சுமியை தான் பூஜை பண்ணி கொண்டாடுவா. ஆனா எங்க வெஸ்ட் பெங்கால்ல மா காளி தான் அன்னைக்கு ஹீரோயின். சம்புன்னு 2 அரக்கர்களை கொன்னுட்டு மா காளி நடந்து வரும்போது பயங்கர உக்ரத்துல இருக்கா. அப்ப அவ உக்ரத்தை குறைக்கிறதுக்கு சிவனே போய் அவ வர வழியில படுத்துன்ற. வர கோபத்துல சிவன் இருக்கிறத பார்க்காம அவரை மிதிச்சிடுறா. அவ சிவனை மிதிச்சிட்டோமேங்கிற அந்த கில்ட்டியா ஃபீல் பண்ணி நாக்க தொங்க விடுற அந்த ரூபத்தை காமிக்கிறோம். இந்த அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலநாட்டிய காளியை தான் எங்க ஊர்ல தீபாவளி அன்னைக்கு பூஜை பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோம். எங்க ஊர் தீபாவளியில இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, தீபாவளினாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது புது ட்ரெஸ், கிஃப்ட்ஸ், அப்புறம் பட்டாசு தானே. ஊர்ல மட்டும்தான் புது துணி மாதிரி இருக்கிற மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸுக்கு மதிப்பு கிடையாது. தீபாவளினா துர்கை அம்மனுக்கு மனசால பூஜை பண்ணிட்டு எல்லாரும் ஒன்னா இருக்கிறது. எங்களுக்கு தீபாவளிக்கு புது துணி வாங்குற வழக்கமே கிடையாது. மா காளி கிட்ட மனசால வேணுண்டா நீங்க நினைக்கிற எல்லா சந்தோஷமும் கிடைக்கும். இந்த நல்ல நாள் அன்னைக்கு எனக்கு இந்த எங்க ஊரை பத்தி பேசுறதுக்கு சான்ஸ் கொடுத்த ஏடிஎம்க்கு நன்றி. சுக்கம் நாயே. मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्यदेवो भव, अतिथिदेवो भव. ॐ शान्ति शान्ति शान्तिः. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. நமஸ்காரம். ஸ்ரீ மகாபெரியவா சரணம். என் பேரு ஸ்ரீதா காமாட்சி. இப்போ நம்மளுக்கு வரப்போற ஃபெஸ்டிவல் என்னது? தீபாவளி. தீபாவளினா என்னன்னா தீபம், அதாவது விளக்கு. அவலின்றது வரிசையா அடுக்கி வைக்கிறது. தீபம் அதாவது விளக்க வரிசையா அடுக்கி வச்சு பகவான பிரார்த்தனை பண்றதுதான் தீபாவளி. தீபாவளிக்கு நிறைய பேக்ரவுண்ட்ஸ் இருக்கு. திரேதா யுகத்துல ராமர் காட்டுல போய் ராவணனை வதம் பண்ணிட்டு மறுபடியும் அயோத்தியாவுக்கு திரும்பி வந்ததையும் தீபாவளியா கொண்டாடுறா. கிருஷ்ணர் துவாபர யுகத்துல நரகாசுரனை சத்யபாமாவோட ஹெல்ப் கொண்டு வதம் பண்ணினதையும் தீபாவளியா கொண்டாடுறா. கிருஷ்ணர் வந்துட்டு சத்யபாமாவோட ஹெல்ப்போட ஏன் நரகாசுரனை வதம் பண்ணணும்? அவரே நல்லா ஸ்ட்ராங்கா தானே இருக்காரு, அவரே வதம் பண்ணிருக்கலாமேன்னு கேட்டா, நரகாசுரன் ஒரு வரம் வாங்கிட்டு இருந்தான். என்னன்னா, என்னோட அம்மா அதாவது தாயாரோட கையாலதான் எனக்கு மரணம் கிட்டணும் அப்படின்னு. அதனால கிருஷ்ணர் தான் சேட்டை பிடிச்சவராச்சே, அதனால நல்ல ஆக்டிங்க போட்டு சத்யபாமாவோட கையாலேயே நரகாசுரனை வதம் பண்ண வச்சிடுறாரு. இதனாலதான் சத்யபாமாவோட ஹெல்ப். இப்போ சவுத் சைட்ல கிருஷ்ணர் வந்துட்டு நரகாசுரனை வதம் பண்ணினது ரொம்ப ஃபேமஸா கொண்டாடப்படுறா. நார்த் சைட்ல ராமர். இப்ப கிருஷ்ணரோட லீலைகளையும் கிருஷ்ணரோட டிவோட்டியான ஆண்டாளோட லீலைகளையும் பார்க்கலாமா? இப்ப போன ஃபெஸ்டிவல் வந்தது நவராத்திரியில கூட ஒரு ஸ்பெஷல் அண்ட் இம்பார்ட்டன்ட் பொம்மைக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் தரும். அது என்ன பொம்மைனா ஆண்டாளோட பொம்மை தான். ஏன் தெரியுமா? 12 ஆழ்வார்ஸ்லயே ஒரே உமன் அண்ட் கிருஷ்ணாவோட ஸ்பெஷல் டிவோட்டின்னு சொல்லலாம். அதே மாதிரி சின்ன வயசுல இருந்தே கிருஷ்ணர் மேல அளவுக்கு அதிகமான பக்தி அண்ட் பிரேமையை கொண்டவர் தான் இந்த கோதை. 8ஆம் நூற்றாண்டுல பெரியாழ்வாரோட பொண்ணா வளர்ந்து வந்த இந்த கோதைக்கு ஆண்டாள்னு எப்படி பேர் வந்ததுன்னா, கிருஷ்ணரை தன் பிரேமை அண்ட் பக்தியை கொண்டு ஆண்டவள், அதாவது
டு ரூல் கிருஷ்ணா வித் ஆர் பக்தி அண்ட் டிவோஷன். அதனாலதான் ஆண்டாள் அப்படின்னு பேர் வந்தது. பூமி தேவியோட அவதாரமா போற்றப்படுகின்ற இந்த கோதை பிறந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். ரங்கநாதர் வில்லி அப்படின்ற ராஜாவோட கனவுல வந்து எனக்கு ஒரு கோவில் கட்டித்தா அப்படின்னு சொன்னார். அப்படி புதுசா உருவான ஊர் தான் புத்தூர். அத வில்லின்றவர் கட்டினதுனால வில்லிபுத்தூர்னு சொன்னான். அது நம்ம தாயார் ஆண்டாள் அவதரித்த ஸ்தலமானதுனால ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ ஒரு டிட்பிட்ஸ். ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாக்கும் கிருஷ்ணாவுக்கும் மட்டும் ஸ்பெஷல் இல்ல, நம்ம எல்லாருக்குமே ஸ்பெஷல் தான். இன்னைக்கும் தமிழ்நாடோட அடையாளமா அதான் இருக்கு. அரசு சின்னம்ல இருக்கிற கோபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரம் தான். ஆண்டாள் கோதை மாதிரி தாயாருக்கு சூடி கொடுத்த சுடர்கொடி அவர் சூடி கொடுத்தவள்னு இன்னொரு பெயரும் உண்டு. இது எப்படி வந்ததுன்னா, விஷ்ணு சித்தர் என்கிற பெரியாழ்வார் டெய்லி அவர் வச்சிருந்த தோட்டத்திலேயே தன் கையாலேயே பூவை பறிச்சுன்னு வந்து தானே மாலையை தொடுத்து கிருஷ்ணருக்கு போட்டுன்னு வந்தார். அப்படி ஒரு நாள் பூவை பறிச்சு மாலையை தொடுத்து கூடையில வச்சுட்டு பாய் ஆண்டாள் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரெடி ஆயிட்டு வரலான்னு போறாரு. அதுக்குள்ள ஆண்டாள் ஆசையா அந்த மாலையை எடுத்து அணிஞ்சு பார்த்துட்டு அழகு பார்த்துட்டு மறுபடியும் அந்த கூடையிலேயே வச்சுட்டா. இத பார்த்த பெரியாழ்வார், நீ என்ன இப்படி ஒரு அபச்சாரம் பண்ணிட்டியே அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி போய் மறுபடியும் பூவை பறிச்சுன்னு வந்து மறுபடியும் மாலையை தொடுத்து கிருஷ்ணருக்கு போடுறாரு. பார்த்தா கிருஷ்ணருக்கு போட போட அந்த மாலை கீழே விழுந்துட்டே இருக்கான். ஏன் கிருஷ்ணா நான் போடுற மாலையை நீ ஏத்துக்க மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது, நோ நோ வேஸ், நீங்க இப்ப தொடுத்துன்னு வந்த மாலையை நான் போட்டுக்க மாட்டேன். என்னோட பக்தையான ஆண்டாள் அணைஞ்சுட்டு மறுபடியும் எனக்காக வச்ச மாலையை தான் நான் போட்டுப்பேன் அப்படின்னு கொக்கு மாதிரி ஒத்த கால நின்றுட்டார் கிருஷ்ணர். ரங்கநாதரை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியும் அவர் கூட வாழறத 143 பாடல்களா நாச்சியார் திருமொழியில கொடுத்திருக்கா. இது வேதபிரான் பட்டர் எழுதின வாழ் திருநாமத்துல 143 உரைத்தால் வாழியே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டாளும் ராமானுஜரும் அண்ணா தங்கச்சி. எப்படி தெரியுமா? ராமானுஜர் பிறந்ததோ 11th செஞ்சுரி, ஆண்டாள் பிறந்ததோ 8th செஞ்சுரி. அப்ப எப்படி இவ ரெண்டு பேரும் அண்ணா தங்கச்சி ஆக முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டாள் ரங்கநாதரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டால அந்த ஆசையை நிறைவேற்றி வச்சதே ராமானுஜர் தான். ஆண்டாள் வந்துட்டு 100 தடை அக்கார அடிசல் உனக்கு வைக்கிறேன் கிருஷ்ணா அப்படின்னு சொன்னதை ராமானுஜர் வந்து பூர்த்தி பண்ணி வச்சிருக்காரு. இதனாலதான் அவர் இது பண்ணினதுனால ஆசையா ஆண்டாள் வந்துட்டு அண்ணா அப்படின்னு கூப்பிடுறா ராமானுஜரை. அதனாலதான் பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே அப்படின்னு வாழ் திருநாமத்துல சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணரை நினைச்சு அவரே அடையணும்னு பாவை விரதம் இருக்கா ஆண்டாள். அப்போ அவ மட்டும் கிருஷ்ணர் அடைஞ்சா பத்தாது, எல்லாருமே கிருஷ்ணரை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு 30 நாளும் 30 பாசுரத்தை கொடுத்திருக்கா. அதுதான் நம்ம திருப்பாவை. இப்ப திருப்பாவையில ஆண்டாள் என்னென்னலாம் சொல்லியிருக்கான்னு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஆண்டாள் திருப்பாவையில டச் பண்ணாத சப்ஜெக்ட்ஸே கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் பாசுரம், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாழி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தாள் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேளோர் எம்பாவாய். இந்த பாசுரத்துல ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆர் ஒரு கம்பெனிக்கு யார் ஹெட், அதாவது பாஸ்ன்னு ஆண்டாள் நாராயணனே நமக்கே பறை தருவார் அப்படின்னு சொல்றா. இதுல வந்துட்டு அந்த கம்பெனி வேற எதையும் குறிக்கல, நம்ம லைஃப தான் குறிக்கிறது. நம்ம லைஃப்க்கு அதிபதி யாரு? நாராயணன். அவர் தான் நம்மளுக்கு போனஸோ ப்ரொமோஷனோ தரணும், அதாவது மோட்சத்தை தரணும் அப்படின்றத நாராயணனே நமக்கே பறை தருவார் அப்படின்ற லைன்ல சொல்லியிருக்கா. அடுத்து நம்ம வேலைக்கு போறோம், அந்த கம்பெனில நம்ம எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கும்ல, அது என்ன வேலைன்னா வையத்து வாழ்வீர்கள் அப்படின்ற பாசுரத்துல பரமனடி பாடி பரமனை நினைச்சு அவர் அவர் பாதத்தையே கெட்டியா புடிச்சிருந்தா அவர் மட்டுமே பாடணும் அப்படின்னு சொல்றா. இப்ப இவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டு எல்லாம் பண்றோம் அப்படின்றத ஓங்கி உலகளந்த அப்படின்ற பாசுரத்துல நீங்காத செல்வம் நிறைந்தேளோர் எம்பாவாய். நம்ம இவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டு பண்றோம், நம்மளுக்கு ஏதாவது எண்டுல குளோரி கிடைக்கணும்ல, அதாவது நீங்காத செல்வம்.
எங்களுக்கு இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல த ஃபியூ அப்படின்னு ஒரு போம் இருக்கு. ஹார்ட் ஒர்க் பண்ணினா எண்டில் என்ன க்ளோரி கிடைக்கும்னு அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆண்டாள் திருப்பாவையிலயும் சொல்லியிருக்கா, நீங்காத செல்வம் நிறைந்தேளோர் எம்பாவாய். செல்வம் நீங்கவே நிறைஞ்சுட்டே இருக்கும். இந்த பாசுரத்துல செல்வம் அப்படின்றது காசு பணத்தை மட்டும் குறிக்கல, எஜுகேஷன், டிவோஷன், பக்தி, லவ் எல்லாத்தையுமே தான் குறிக்கிறது. அடுத்து டெடிகேஷனுக்கு மாயனை மண்டு அப்படின்ற பாசுரத்துல வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, நம்ம வேலையை பண்றோம் ஏனோ தானோன்னு பண்ணாம மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த வேலையை மட்டுமே அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி டெடிகேஷனோட பண்ணணும். அதே மாதிரிதான் பகவானை பாடும் போது கூட ஹரே ராம 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 ஹரே ஹரே, அம்மா 2 minutesல வரமா, ஹரே ராம அப்படி பண்ணாம நல்லா ஒருநிலைப்படுத்தி அவரை மட்டுமே நினைச்சுட்டு பாடணும் அப்படின்னு ஆண்டாள் சொல்லியிருக்கா. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஆண்டாள் திருப்பாவையில டச் பண்ணாத சப்ஜெக்டே கிடையாது. இப்போ சயின்ஸ் பார்க்கலாமா? புள்ளின் வாய் கீண்டானே அப்படின்ற பாசுரத்துல வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. வெள்ளின்றது வீனஸ், வியாழம்ன்றது ஜூபிட்டர். வெள்ளி வந்து ஜூபிட்டர் போயிடுது அப்படின்னு சொல்றா. ஆழிமழை கண்ணா அப்படின்ற பாசுரத்துல ஆழியுள் புக்கு முகந்து கூட ஆர்த்தேரி. மழை எப்படி உருவாகிறது, இடி மின்னல் பத்தியும் கடல் நீர் வானத்துக்கு போய் மறுபடியும் எப்படி பூமிக்கு மழையா வருது அப்படின்றது ரொம்ப அழகா சொல்லியிருக்கா. அடுத்து ஆண்டாள் ரிப்பீட்டட் ரிமைண்டர்ஸ் கொடுக்குறா. புல்லும் சிலம்பினகான் அப்படின்ற பாசுரத்துல வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. வெள்ளை விழிசங்கு அதாவது பாஞ்சசன்னியத்தோட சத்தம் கேட்கலையா, எல்லாரும் எழுந்துருங்கோ அப்படின்னு சொல்றா. இதுக்கு இன்னொரு பாசுரமும் எக்ஸாம்பிளா இருக்கு. எல்லே இளங்கிலியே இன்னம் உறங்குதியோ சில்லென்றழையன்மின் நங்கை நீர் போதருகின்றேன் அப்படின்ற பாசுரத்துல இன்னும் உறங்குதியோ, எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ, நீ இன்னுமா தூங்கிட்டு இருக்க, எழுந்துக்கோ அப்படின்னு சொல்றா. இப்ப எப்படி நம்ம அம்மா எல்லாம் இன்ஸ்டன்ட் அலாரம் மாதிரி காத்தால வந்து எழுந்துரு எழுந்துரு எழுந்துருன்னு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஸ்கூலுக்கு எழுப்புறதுக்காக சொல்லிட்டு போறாளோ, ஆண்டாள் அப்பவே சொல்லியிருக்கா பாஞ்சி சன்னியத்தோட சத்தத்தை கேட்டு எல்லாரும் எழுந்துருங்கோ அப்படின்னு. அடுத்து நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய அப்படின்ற பாசுரத்துல நம்ம இப்போ ஒரு ஆபீஸ்க்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆபீஸ்ல போன உடனே வாசல்லையே இப்படி பாஸ் நின்றுட்டு இருப்பார் கிடையாது இல்ல, பியூனோ வாட்ச்மேனோ செக்யூரிட்டியோ தானே நின்றுட்டு இருப்பா. ஏன் பாஸ பாக்கணும்னா கூட பிஏ ஒரு செக்யூரிட்டியோட பெர்மிஷனோட தான் போய் பார்க்க முடியும். இத நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே, காப்பானே கோவிலுக்கு வெளியே வாசல்லையே காத்துட்டு இருக்காரே காப்பானே அப்படின்னு சொல்றா. அடுத்து அங்கன்மான் ஞாலத்து அரசர் அப்படின்ற பாசுரத்துல வாழ்க்கையை எப்படி சமமா பாவிக்கிறது அப்படின்றதையும், திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல், திங்கள் அதாவது மூன், ஆதித்யன் அதாவது சன், மூணும் சன்னும் எப்படி குளிர்ச்சியையும் வெப்பத்தையும் பேலன்ஸ் பண்றதோ அதே மாதிரி நம்மளும் துக்கத்தையும் சுகத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றா. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் சரணாகதி பத்தியும் சொல்லியிருக்கா. 29th பாசுரம். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய், பெற்றம்மை துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது, இற்றை பறை கொள்வான் என்று கான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆச்செய்வோம், மற்றே நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். இதுல எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு, 7 பிறவி இருக்கிறதா ஐதீகம். அந்த 7 பிறவியும் கிருஷ்ணா உன் கூடயே இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையுமே கிருஷ்ணா கிட்ட சரணாகதி பண்ண சொல்றான். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்றிரைஞ்சி அங்கப்பறை கொண்ட வாற்றை அணி புதுவை பைங்கமல தந்தெரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30ம் தப்பாமே, இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால்வரை தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இம்புருவர் எம்பாவாய். இந்த பாசுரத்துல கோதை சொன்ன இந்த 30 பாசுரத்தையும் தப்பாம சொன்னான். பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலையான 30 பாசுரத்தையும் தப்பாம சொன்னா திருவருள் பெற்று எம்பொருவர் எம்பாவாய். திரு மீன்ஸ் பெருமாள், பெருமாளுடைய அருள் கிடைச்சி எல்லாம் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்றா. இப்போ பகல் 10 ராப்பத்து
உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், அத்தியன உற்சவம். இதுல நம்ம எந்த பாசுரமும் ஆத்துல சேவிக்க மாட்டோம், கோயில் கோஷ்டியில தான் சேவிப்போம். ஆனா இதுக்கு திருப்பாவைக்கு மட்டும்தான் எக்ஸெப்ஷன்ஸ். 365 டேஸும் சொல்லலாம். இது இது வேதபிரான் பட்டர் எழுதின வாயு திருநாமத்தோட ரெஃபரன்ஸ். வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ். இந்த கோதை தமிழ்ல எழுதின திருப்பாவை வேதம் எல்லாத்தையோட ஒசத்தி அப்படின்றா. சான்ஸ்கிரிட்ல கஷ்டமா இருக்கிற வேதத்தோட இந்த திருப்பாவை ரொம்ப வசதி அப்படின்றா. அடுத்து, ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. ஐயைந்தும் ஐந்தும் 5 into 5 25 plus 5 30. இந்த 30 பாசுரமும் தெரியாதவா இந்த உலகம் சுமப்பதே பெரிய பாதகம் அப்படின்னு சொல்லிடுறார் வேதபிரான் பட்டர். ஐ ஹோப் சோ நீங்க எல்லாரும் திருப்பாவையை சாண்ட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க ஓம் சாந்தி குருகுலம்ல டெய்லி திருப்பாவையை சாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம குட்டி கோதை சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் இனிமே டெய்லி சாண்ட் பண்ணி திருவருள் பெற்று இம்புருவனும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்ததுன்னா என்ன உங்காத்து குழந்தையா நினைச்சு மன்னிச்சிடுங்கோ. இது என்னோட 3rd டைம் அருள் தரும் மகா பெரியவாளை பேசுறது. எனக்கு சான்ஸ் கொடுத்த எங்க எல்லாருக்குமே பெரிய தேங்க்யூ. என்னோட குருவுக்கும் ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் வரலாம், இப்ப தீபாவளி தானே வருது, இவங்க ஏன் ஆண்டாளை பத்தி பேசுறாங்கன்ட்டு. தீபாவளி, அதுக்கப்புறம் ஐப்பசி மாசம், ஐப்பசி மாசத்துக்கு அப்புறம் கார்த்திகை மாசம், கார்த்திகை மாசத்துக்கு அப்புறம் என்ன மாசம் வருது? மார்கழி மாசம். மார்கழி மாசம்னா யாருக்கு ஸ்பெஷல்? ஆண்டாளுக்கு தானே. அதனாலதான் நான் ஆண்டாளை பத்தி பேசினேன். திருவாடி பூரத்தில் செகதுதித்தால் வாழிய திருப்பாவை 30 செப்பினால் வாழிய பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழிய பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழிய 143 உரைத்தால் வாழிய உயரங்கற்கே கண்ணி உகந்தளித்தால் வாழிய மறுவாரும் திருமள்ளி வளநாடி வாழிய வன்புதுவை நகர் கோதை மலர் பதங்கள் வாழிய வன்புதுவை நகர் கோதை மலர் பதங்கள் வாழிய வன்புதுவை நகர் கோதை மலர் பதங்கள் வாழிய. ஆண்டாள் திருவடிகளே சரணம், கண்ணன் திருவடிகளே சரணம், ஸ்ரீ மகாபெரியவா சரணம். தேங்க்யூ. ஹாப்பி தீபாவளி.